ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈரோடு அம்மாச்சி சமையல். இது நம்ம வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான நல்ல டேஸ்டான கிரில் சிக்கன். ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரியே நல்ல சுவையாக எப்படி பண்ணலான்றதை பார்ப்போம் வாங்க. நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சமையல் குறிப்புக்கள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. அப்படியே ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஷேர் சேட்டை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. பாருங்கள், இன்றைக்கி கிரில் சிக்கன் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 4 லெக் பீஸும் 4 தை பீஸும் எடுத்துருக்கோம். இதுக்கு மசாலா நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சுட்டு நம்ம செய்வோம். 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். சின்ன ஸ்பூனில் 1.5 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். மல்லித்தூள் 1 ஸ்பூன். டேபிள் ஸ்பூனில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள். இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு கரம் மசால் பொடி. டேபிள் ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட். தேவையான அளவுக்கு உப்பு, தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள். அரை எலுமிச்சம்பழம் அளவுக்கு எடுத்துட்டு இந்த சாறை மட்டும் அதில் ஊற்றிடலாம். பாருங்கள், இது எல்லாமே நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம். இதுக்கு தண்ணியெலாம் சேர்க்க வேண்டாம். இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு நம்ம பிரட்டி எடுக்கும் போது என்னாகும், அந்த மசாலா ஃபுல்லாக இந்த சிக்கனில் நல்லா உரைச்சி நல்லாயிருக்கும். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லெக் பீஸ் எடுத்துட்டு நல்லா இதில் நல்லா அப்ளை பண்ணிடணும். அதாவது உள்ளுக்குள்ளெல்லாம் மசாலா நல்லா உள்ளே போனதுக்கப்புறம், நல்லா தடவுனதுக்கப்புறம் மேலெல்லாம் நல்லா இந்த மாதிரி தடவிடுங்க. தடவிட்டு இதை எடுத்து ஒரு தண்ணி இல்லாத ஒரு தட்டை எடுத்துக்கங்க. எடுத்து இதில் வச்சுருங்க. இப்போ நம்ம இந்த பாத்திரத்தையே இப்படி மூடி வச்சிடலாம். இது கரெக்டாக இது ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊறணும். ஊறினதுக்கப்புறம் எப்படி கிரில் சிக்கன் எப்படி பண்ணலான்றதை பார்ப்போம். பாருங்க, இந்த ஓடிஜியோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போரோசில் தான். இதுக்கு நம்ம கிரில் சிக்கன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், 10 மினிட்ஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணணும். ஃபங்க்ஷன் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, இதை நம்ம என்ன பண்ணணும், இது ஒரே பக்கமாக ஹீட் வர மாதிரி, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. கிரில் சிக்கன்லாம் பண்ணுற மாதிரி இருந்தால் எல்லா பக்கமும் ஹீட் வரணும். அதனால இந்த இடத்துக்கு நேராக நம்ம இந்த அம்புக்குறியை வச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் அப்படின்னு பார்க்கும்போது 180 டிகிரியில் இருக்கட்டும் டெம்பரேச்சர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஹீட் இருக்குது இல்லைங்களா, அதாவது கிரில் பண்ணும் போது மேலேயும் கீழேயும் உங்களுக்கு நல்ல ஹீட் வரணும். அதனால் இதை 2 பக்கமும் ஹீட் வர மாதிரி வச்சுட்டு, டைமிங்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே செட் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் நம்ம ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ சிக்கன் நல்லா ஊறிடுச்சு. இப்போ எடுத்து பார்க்கலாம். போட்டுக்க எண்ணெய் எல்லாமே மசாலா எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா ஊறிடுச்சு. இப்போ நல்லா ஒரு வாட்டி சிக்கன் போட்டுக்கலாம். மசாலா எல்லாமே நல்லா ஊறிடுச்சு. சூப்பராக இருக்குது. இந்த மசாலா எல்லாமே வேஸ்ட் பண்ணாதீங்க. இது எல்லாமே வலிச்சு இந்த சிக்கனுக்குள்ளேயே எல்லாம் போட்டுடலாம். இந்த grill நல்லா ப்ரீ ஹீட் ஆகிடுச்சு. 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இந்த பெல் சவுண்டு வந்தது இல்லைங்களா, இப்போ ப்ரீ ஹீட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம சிக்கன் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து இதுக்குள்ளே வச்சிடலாம். இப்போ கீழே ஒரு பிளேட் வச்சுருக்கோம். இதோட இருக்க ஆயில் எல்லாமே இதில் கலெக்ட் ஆயிரும். இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். பாருங்கள், இது 180 டிகிரியில் நம்ம என்ன பண்ணணும், 50 மினிட்ஸ் வச்சோம் அப்படின்னோம்னா சிக்கன் நல்லா சூப்பராக வெந்துடும். 20 மினிட்ஸ் கழித்து எப்படி இருக்குன்றதை பார்ப்போம்.
பாருங்க 50 மினிட்ஸ் வச்சுருந்தோம், இப்போ 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ சிக்கன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இன்னும் 20 மினிட்ஸ் இருக்குது வேகிறதுக்கு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இதில் இருக்க ஆயில் ஃபுல்லாகவே நமக்கு கீழே இந்த ட்ரேயில் வந்துருச்சு. இப்போ அதை நம்ம தனியாக எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விடாமல் வச்சோம்னா என்ன ஆகும், அது வந்து ஒரே பக்கமாக வெந்து கருகி போயிடும், மேலெல்லாம் அடியில் வேகாமல் போயிடும். இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டு நம்ம வந்து செய்யும் போது என்ன ஆகும், எல்லா பக்கமும் நல்லா ஈவனாக வெந்திருக்கும். இன்னும் 20 மினிட்ஸ் வந்ததுன்னா நல்லா கடையில் கிடைக்கிற மாதிரி கிரில் சிக்கன் நல்லா சூப்பராக கிடைக்கும். அப்புறம் எடுத்து பார்க்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ என்ன பண்ணலாம், கொஞ்சமாக வந்து ஆயில் கொஞ்சமாக அப்ளை பண்ணலாம், அப்படி இல்லைன்னா பட்டர் போடலாம். லேசாக இந்த மாதிரி அப்ளை பண்ணலாம். எல்லா சிக்கனுக்கும் நம்ம எண்ணெயை வந்து அப்ளை பண்ணிவிட்டு மறுபடியும் எடுத்து என்ன பண்ணலாம், ஒரு 5 நிமிஷம் நம்ம வந்து கிரில்லில் வச்சிடலாம். எனக்கு வேண்டாம்மா, எனக்கு இப்படியே இருக்கட்டும் அப்படின்னா நீங்கள் அப்படியே எடுத்து வச்சு சாப்பிட்லாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா அருமையாக நல்லா வெந்து நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் சிக்கனு. நல்லா ஆனியன் இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி வச்சுட்டோன்னு வைங்க, நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். அதாவது சாப்பிட முன்னாடி என்ன பண்ணுவோம், இந்த லெமன்லாம் கொஞ்சமாக புளிஞ்சு விட்டு இந்த ஆனியன் கடிச்சிக்கிட்டு இந்த சிக்கனை எடுத்து சாப்பிட்டோன்னு வைங்க, சும்மா அட்டகாசமான சுவையில் அருமையாக இருக்கும். பாருங்கள், ஒரு சிக்கன் எடுத்து பிச்சு காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு. நல்லா ஜம்முன்னு நல்லா வெந்திருக்கு பாருங்கள். நல்லா சாஃப்டாக சூப்பராக வெந்துருச்சு. இதே மாதிரி ஒரு கிரில் சிக்கனை உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.